ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி சின்ன பீஸ் துணியாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அது எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் 12.5 சென்டிமீட்டர் அகலமும் 9 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு துணி எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு பர்ஸ் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதே அளவுக்கு நம்ம இன்னொரு துணியும் எடுத்துக்கணும். நம்ம எந்த துணினாலும் எடுத்துக்கலாம், காட்டன் துணி, நார்மல் துணி எதுனாலும் எடுத்துக்கலாம். நானும் அதே மாதிரி ஒரு துணி தான் எடுத்திருக்கேன், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 துணியும் நம்ம சைடில் ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி 4 சைடும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபுல்லாமே 4 சைடுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுருணும். அந்த துணியோட அளவோட எக்ஸஸாக இருக்கிறத இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த உயரத்தில் இந்த மாதிரி மடித்து 2 சைடுமே நம்ம தைச்சிக்கணும். 2 மடிப்பாக மடித்து தைச்சிக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம். இப்போ 2 சைடும் நான் மடித்து தைச்சிட்டேன். இதில் ஜிப்பை அட்டாச் பண்ணணும். இது இந்த சைடு உள்ளது எப்படியும் அந்த சைடு உள்ளது எப்படியும் மாற்றி இதை மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது உள் சைடில் இதை மாதிரி 1 இன்ச்சுக்கு மடித்து விட்டுக்கணும். மடிச்சுட்டு அது இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும் அடியில். அப்போ தான் நமக்கு பர்ஸ் பவுச் அகலமாக கிடைக்கும். இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பிசர்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி உள்ளார வச்சு நம்ம மடித்து அடிச்சுக்கணும். மடித்து அடிச்சிட்டேன். இப்போ திருப்பிட்டேன். பர்ஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம காது வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுருந்தாலும் விட்டுடலாம். 1 சைடு கூட வைக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற துணியை வச்சு நம்ம அழகான ஒரு பவுச் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு உள்ளார துணி வச்சு வேறு கலர் வைக்காமல் கேன்வாஸ் பேப்பர் இது மாதிரி ஏதாவது கூட வைக்கலாம் நீங்கள். எனக்கு 2 கிளாத்தும் இருந்தது, அதனால் நான் கிளாத் வச்சே தைச்சிட்டேன். இது ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நிறையா திங்ஸ் இது உள்ளார வச்சுக்கலாம். நான் சும்மா கட்டர் மட்டும் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நிறைய திங்ஸு வைக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.